ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டெய்லி நோட்ஸில் ஊளி மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஊளி மீன் வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு ஊளி மீனை இந்த மாதிரி கட் பண்ணி 7 பீஸாக வச்சுருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீன் வறுவல் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைச்சாறு, கொஞ்சம் தண்ணி, எண்ணெய், பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வச்சு எப்படி மீன் வறுவல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பவுலில் மசாலாவை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். சோள மாவு, லெமன் ஜூஸு. இதை ஃபஸ்ட்டு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் உப்பு சேர்க்க தேவையில்லை, ஏன்னா மீன் பொடியிலையே உப்பு நல்லா இருக்கும், அதனால் உப்பு சேர்க்க தேவையில்லை. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ மசாலா ரெடியாக இருக்குது. நம்ம மீனை இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மசாலா மீனில் எல்லா பக்கமும் போகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா மீனையுமே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா மீன்லையும் மசாலா தேய்ச்சி வச்சாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும், நல்லா ஊறட்டும். அரை மணி நேரம் மீனெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இதை தோசைக்கல்லில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு தோசைக்கல் வச்சு கல் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயிலும் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. மீன் துண்டு எல்லாத்தையும் அதில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மீன் வறுக்கும்போது இந்த மீன் வறுவல் மசாலா கூட சோள மாவை ஆட் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா மசாலா மீன்லேருந்து உதிராமல் இருக்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம திருப்பி போட்டுக்குவோம். திருப்பி போட்டேன். இப்போ இந்த பக்கமும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு. எடுத்து வெளியில் வச்சுட்டேன். மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம டெய்லி நோட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி புது புது ரெசிபிஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம டெய்லி நோட்ஸ், ருசியின் புதுமை.